இப்போ நாங்கள் வந்து வேக்யூம் போட போகிறோம். ஏசிக்கு வந்து வேக்யூம் போட போகிறோம். வேக்யூம் பம்மை ஆன் பண்ணியாச்சு. வேல்வை திறக்கிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் வேக்யூம் ஆகிறது தெரியுதுக்கான இவ்வளோ வந்து இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து எடுத்து வெளியில் தள்ளுது. கட்டாயம் நாங்கள் வந்து ஏசிக்கு கேஸ் வந்து ரீஃபில் செய்கிறண்டாலும் கட்டாயம் வேக்யூம் வந்து போடணும். ஏன் வேக்யூம் போடணும்னு சொன்னால் இந்த சம்டைம்ஸ் வந்து ஏசியை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரெக்டு சேஞ்ச் பண்ணும் பொழுது பைப் வழி ஏதாவது டஸ்ட் வந்து போகும். அதே போல் ஏசியை நான் நிறைய நாட்கள் வந்து கலட்டி வச்சிட்டோம்னு சொன்னால் அதன் மூலமாக அந்த பைப்புள்ள ஏதாவது டஸ்ட்டுகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நார்மலான ஏர் வந்து அந்த பைப்புக்குள்ளே இருக்கிறபடியாக நாங்கள் வந்து அவுட்டோரில் உள்ள கேஸை வந்து ஓப்பன் பண்ணி விடும் பொழுது கேஸும் அந்த நார்மலான ஏரம் வந்து சேர்ந்து இருக்க கூலிங் வந்து சரியாக வந்து வராது. அதால் லோ கூலிங் பிரச்சனை வந்து வரும். அதனால் நாங்கள் வந்து ஏசிக்கு கேஸ் வந்து ரீஃபில் செய்கிறனாலும் அல்லது ஏசியை வந்து கலட்டி இருந்த ஏசியை வந்து திருப்ப போட்டினாலும் நாங்கள் வந்து வேக்யூம் பண்ணிவிட்டு கேஸை வந்து ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் கூலிங்கில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த R32 கேஸ், இந்த R32 கேஸுக்கு வந்து கட்டாயம் வேக்யூம் போட்டாமன்னு சொன்னால் தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வேக்யூம் வந்து ஆகிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். மீட்டர் முள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் 0வில் இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வேக்யூம் பண்ணிட்டேன். மீட்டரை பார்த்தா 0வில் இருக்குது. இப்படியே 0வில் கொஞ்சம் நேரம் விட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் ஏதாவது லீக் இருக்கான்னு சொல்லி. நாங்கள் பைப்பில் ஏதாவது லீக் இருக்கா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி இந்த வேக்யூமை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம்.